Decode the bold unfiltered. வெறும் அரை நிமிட இடைவெளியில் 2 மிகப்பெரிய நிலநடுக்கங்களால் நிலைகுலைந்து போயிருக்கிறது வெனிசுலா. 2 நிலநடுக்கங்களும் வெனிசுலாவுடைய வடக்கு கரிபியன் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய யாராக்குய் மாநிலத்தினுடைய வெரோஸ் நகராட்சியை மையமாக கொண்டு ஏற்பட்டிருக்கு. தலைநகர் கராகஸுடைய ஆல்டமீரா உள்ளிட்ட பகுதிகளில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், வீடுகள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகி இருக்கின்றன. இடிஞ்சு விழுந்த கட்டடங்களுடைய தூசுகளால் கராகஸ் நகரோட பல பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்ததை பார்க்க முடிந்தது. வெனிசுலாவுடைய முக்கியமான சர்வதேச விமான நிலையம் சிமோன் பொலிவர், இந்த விமான நிலையத்தினுடைய கட்டடங்கள் கடுமையாக சேதமடைஞ்சதுனால முற்றிலும் மூடப்பட்டு அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தினால மின்சார கம்பங்கள், அதேபோல் மின் கோபுரங்கள் சாய்ந்ததுனால தலைநகர் கராகஸ், அதேபோல் கடலோர நகராக இருக்கக்கூடிய கட்டியாலாமார் அப்படிங்கிற இடம், இந்த பகுதியெல்லாம் இருளில் மூழ்கி இருக்குது. தொலைத்தொடர்பும் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்கு அடியில் செல்லக்கூடிய எரிவாயு குழாய்கள் இதெல்லாம் உடைஞ்சதுனால கராகஸ் நகருடைய மெட்ரோ ரயில் சேவைகளும் எரிவாயு விநியோகமும் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஆங்காங்கே இடிபாடுகளுக்கு இடையில் தீ விபத்துகளும் ஏற்பட்டிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்ட சில நிமிடங்களில் மையப்புள்ளியிலிருந்து 300 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அது வாபஸ் பெறப்பட்டுச்சு. நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகள் வெனிசுலாவில் மட்டும் இல்லை, அண்டை நாடுகளான கொலம்பியா, அதேபோல் பிரேசில் நாட்டோட அமேசான் காடுகள் வரைக்கும், அதாவது சுமார் 1700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உணரப்பட்டிருக்கு. இந்த முதல் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.2 ஆகவும், அதற்கு அடுத்த 39 வினாடிகளிலேயே அதைவிட வலிமையான 7.5 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கமும் வெனிசுலாவை தாக்கியிருக்கு. விஞ்ஞானிகள் இதனை சீஸ்மிக் டப்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எர்த்வேக் டப்லெட் அப்படின்னு கூட அதை அழைக்கிறாங்க. பொதுவாக ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு அது தொடர்ந்து சிறிய அளவிலான அதிர்வுகள் ஏற்படும். ஆனால் வெனிசுலாவில் மிக குறுகிய இடைவெளியில் ஒரே பகுதியில் சமமான சக்தி கொண்ட 2 பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த இரட்டை நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, இது 100 ஆண்டுகள் இல்லாத அரிதான, அதேபோல் மிக வலிமையான இயற்கை பேரிடர் அப்படின்னு பார்க்கப்படுது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பாறை பிளவு, ஃபால்ட் லைன் இருக்கு இல்லையா, அது உடையும் போது அது தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பாறை பிளவையும் சங்கிலி தொடர் போல தூண்டி விட்டுருது. முதல் நிலநடுக்கம் வரும்போது கட்டடங்களில் விரிசல் விழுந்து பலவீனம் அடைஞ்சிருக்கும். மக்கள் வீட்டை விட்டு வெளியே ஓடி வருவாங்க. அப்படி வர்றதுக்குள்ள அடுத்த சில வினாடிகள்லேயே அதே அளவு சம பலத்தோட இரண்டாவது ஒரு நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தாக்குறதுனால ஏற்கனவே பலவீனம் அடைஞ்ச கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்து நொறுங்கிடுது. அதனால் பாதிப்பும் உயிர் சேதமும் அதிகமாகிடுது. இப்போ வெனிசுலாவை போலவே உலக வரலாற்றில் பல முறை சீஸ்மிக் டப்லெட்ஸ் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் 2023ஆம் ஆண்டு துருக்கி சிரியா எல்லையில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம். அதிகாலை 4:17 மணிக்கு துருக்கியினுடைய காசியாந்தெப் அப்படிங்கிற நகரத்துக்கு அருகில் பூமிக்கு அடியில் 18 கிலோமீட்டர் ஆழத்தில் 7.8 அப்படிங்கிற அளவுக்கு ரிக்டர் அளவில் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. மீட்பு பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போவே சரியாக 9 மணி நேர இடைவெளியில் மதியம் 1:30 மணி அளவில் எல்பிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல 7.5 ரிக்டர் அளவில் 2வது மெகா நிலநடுக்கம் தாக்குது. இந்த இரட்டை நிலநடுக்க தாக்குதல்களில் சிக்கி 60,000 பேர் உயிரிழந்தாங்க. பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்தோனேஷியா, உங்களுக்கு தெரியுங்க, அடிக்கடி இந்த இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். 2006ஆம் ஆண்டில் பண்டா பகுதியில் ஒரே நாளில் சில மணி நேர இடைவெளியில் சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுச்சு. இதே போல் 2010ஆம் ஆண்டும் சுமத்ரா தீவுகள், இது நம்ம அதிகமாக செய்திகளை பார்த்துக்கிட்டே இருப்போம், நிலநடுக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி கூட. சுமத்ரா தீவுகளுக்கு அருகில் கடலுக்கு அடியில் இரட்டை நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் சுனாமியை உருவாக்குச்சு. 2006ஆம் ஆண்டு ஜப்பானுக்கு அருகில் இருக்கக்கூடிய குரில் பகுதியில் ஒரு வித்தியாசமான இரட்டை நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதுவும் வரலாற்றில் பதியப்பட்ட ஒன்று. முதல் நிலநடுக்கம் நவம்பர் மாதம் 8.3 ரிக்டர் அளவில் ஒரு மாபெரும் நிலநடுக்கம் ஏற்படுது. நவம்பர் மாதத்தில் அதனோட அழுத்த பரிமாற்றத்தினால, அதாவது ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அது காரணமாக அடுத்த சில வாரங்கள்லேயே ஏற்கனவே நிலநடுக்கம் ஏற்பட்ட பிளவு பகுதியில் அதனோட மறுபக்கத்தில் 8.1 அப்படிங்கிற ரிக்டர் அளவில் 2வது நிலநடுக்கம் ஏற்படுது.
விஞ்ஞானிகள் ஆராய்ஞ்சு பார்த்ததில் 2 நிலநடுக்கங்களும் வெவ்வேறு ரகத்தை சார்ந்தவை அப்படிங்கிறது தெரிய வருது. ஜப்பானை தாக்கிய இந்த நிலநடுக்கம் தான் உலக அளவில் புகழ்பெற்ற சீஸ்மிக் டப்லெட் நிகழ்வாக கருதப்படுது. பப்புவா நியூ கினியா இந்த நாட்டில் ஒரே நாளில் வெறும் 3 மணி நேர இடைவெளியில் 7.9 அதேபோல் 7.7 இந்த ரிக்டர் அளவில் 2 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து தாக்கி கடுமையான சேதங்களை உண்டாக்குச்சு. இப்போ இந்தியாவில் இது போல் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி எழலாம். உலகம் முழுக்க இருக்கிறதெல்லாம் பார்க்குறோமே, இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இமயமலை பகுதி இருக்கு இல்லையா, ஹிமாலயன் பெல்ட், அதுதான் மிகவும் ஆபத்தான நிலநடுக்க மண்டலம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது ஜோன் 5ல் அது வருது. 1999 உத்தரகாண்டில் ஷாமோலி பகுதியில் மார்ச் மாதம் 6.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து மிக குறுகிய காலத்தில் பெரிய அளவிலான அதிர்வுகள் அடுத்தடுத்து ஏற்பட்டதுனால விஞ்ஞானிகள் இதையும் ஒரு டப்லெட் வகையாக தான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க. விஞ்ஞானபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட மிக குறுகிய கால இடைவெளி நிலநடுக்கம் அப்படின்னா அது பாகிஸ்தானுடைய ஹர்னாய் பகுதியில் 1997 ஏற்பட்டது தான். முதல் நிலநடுக்கம் ஏற்பட்ட வெறும் 19 வினாடிகளிலேயே இரண்டாவது பெரிய நிலநடுக்கம் தாக்கி பெருத்த சேதத்தை ஏற்படுத்துது. வெனிசுலா நிலநடுக்கம் ஏன் மிகவும் அஞ்சப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். 39 வினாடிகள் அப்படிங்கிறது மிக குறைந்த நேரம் அப்படிங்கிறதுனாலையும் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அதனோட தீவிரம். இப்போ வெனிசுலாவில் பதிவானது 7.2 அதேபோல் 7.5 ரிக்டர் அளவுகள். இவ்வளவு பெரிய சக்தி கொண்ட 2 மாபெரும் நிலநடுக்கங்கள் வெறும் 39 வினாடிகளுக்கு உள்ள அடுத்தடுத்து வெடிக்கிறது இருக்கு இல்லையா, அது நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மிக அரிதான நிகழ்வு அப்படின்னு அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிடுது. இப்போ முதல் நிலநடுக்கத்தில் அதிர்வு அடங்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது பூமி குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே 39வது வினாடியில் அடுத்த ஒரு நிலநடுக்கம் தொடங்கிறதுனால மக்களுக்கு அது 2 தனித்தனி எர்த்குவேக்ஸ் அப்படின்னு தெரியாது, ஒரே நடுக்கமாக நீண்ட நேரம் நீடிக்குது. இப்போ வெனிசுலா அரசு தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கை, இப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் 32 மரணங்களை மட்டும்தான் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தன்னோட வசம் இருக்கக்கூடிய பேஜர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ப்ராம்ப்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் குளோபல் எர்த்குவேக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற அதிநவீன தொழில்நுட்ப கணிப்பு முறையை பயன்படுத்தி ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்குது. அது என்ன எச்சரிக்கை அப்படின்னா, இந்த நிலநடுக்கத்தினுடைய வீரியம், அதன் குறைந்த ஆழம், மக்கள் தொகை அடர்த்தி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கட்டணங்களுடைய பலவீனம், இது எல்லாத்தையும் கணக்கிட்டு உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கைங்கிறது 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் உயரத்துக்கு சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அப்படின்னு அமெரிக்காவுடைய புவியியல் ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு, கணிச்சிருக்கு. இந்த அதிநவீன பேஜர் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். பேரிடருடைய தீவிரத்தை எளிதாக புரிய வைக்கிறதுக்கு இந்த பேஜர் வண்ண குறியீடுகளை வெளியிடும். பச்சை குறியீடு மிக குறைந்த பாதிப்பு, உயிரிழப்புகள் இருக்காது. அதே மஞ்சள் அப்படின்னா அந்த குறியீடுடைய அளவுங்கிறது மிதமான பாதிப்பாக இருக்கும். உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 100 வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு உள்ளூர் அளவிலான மீட்பு பணிகள் மட்டுமே போதுமானது தேவைப்படும். ஆரஞ்சு குறியீடு வெளியிடுவாங்க, அது கடுமையான பாதிப்பாக இருக்கும். அதனுடைய அந்த பாதிப்புங்கிறது உயிரிழப்புகள் 100லேருந்து 1000 வரைக்கும் உயரலாம் அப்படிங்கிற அந்த கணக்கீடு இருக்குது. இப்போ இதுக்கு சர்வதேச அளவில் உதவி தேவைப்படும். இப்போ சிவப்பு வண்ணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது மாபெரும் பேரழிவு அப்படின்னு சொல்கிறதுக்கான குறியீடு. இப்போ அதில் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது 1000 முதல் 1,00,000 அல்லது அதுக்கு மேலே போகலாம். இப்போ சர்வதேச நாடுகளுடைய அவசர உதவி தேவை அப்படிங்கிறது தான் அது குறிக்கும். இப்போ வெனிசுலாவோட ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இரட்டை நிலநடுக்கத்திற்கு அமெரிக்காவுடைய இந்த பேஜர் அமைப்பு இருக்கு இல்லையா, அது சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்குது. இப்போ வெனிசுலா இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு அதேபோல் அடர்த்தியான மக்கள் தொகையை கணக்கிட்டு உயிரிழப்புகள் 1,00,000 வரைக்கும் உயரக்கூடும் அப்படின்னு அது எச்சரித்ததுக்கு காரணம் இந்த தொழில்நுட்ப கணிப்பு தான். மீட்பு பணிகளில் ஈடுபட அமெரிக்க வீரர்கள் வெனிசுலாவுக்கு விரைஞ்சிருக்கிறாங்க இந்த சிவப்பு எச்சரிக்கையினுடைய அடிப்படையில். ஜப்பானோட வடக்கு கடலோர பகுதியான இவடே அதேபோல் அமோரி இந்த மாகாணங்களில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிக்டர் அளவில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கு. இதனோட அதிர்வுகள் தலைநகர் டோக்கியோ வரைக்கும் உணரப்பட்டிருக்கு. ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் நிலநடுக்கத்தினால சுனாமி ஏற்படும் அபாயம் ஏதுமில்லை அப்படின்னு உடனடியாக அறிவித்து மக்களை நிம்மதியடைய வச்சுருக்காங்க. நல்வாய்ப்பாக அணுமின் நிலையங்கள் உட்பட எந்த ஒரு முக்கிய உட்கட்டமைப்புகளும் சேதமடையலை. சில ரயில்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் ஏப்ரல் 20ஆம் தேதி இதே ஜப்பான் ட்ரெஞ்ச் பகுதியில் 7.7 அளவில் ஒரு மிக வலுவான நிலநடுக்கம் தாக்குச்சு. அது சுமார் 79 சென்டிமீட்டர் உயரத்திற்கு சிறிய சுனாமி அலைகளை உருவாக்கியது. அந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு பூமிக்கு அடியில் தட்டுகள் மெதுவாக நகரக்கூடிய ஆஃப்டர் ஸ்லிப் அப்படிங்கிற புவியியல் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு.
இதன் காரணமாக தான் இன்றைக்கு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதா ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. ஜப்பான்லேயும் கடுமையான ஒரு நிலநடுக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் வெனிசுலா மாபெரும் பேரழிவை சந்திப்பதற்கும் ஜப்பான் மிக எளிதாக தப்பியதற்கும் முக்கியமான சில காரணங்கள் இருக்கின்றன. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் ஏற்படுது அப்படிங்கிறது தான் அதனுடைய பாதிப்பை தீர்மானிக்கக்கூடிய முதன்மையான காரணி. இப்போ வெனிசுலாவில் 2வது நிலநடுக்கம் ஏற்படுது இல்லையா, அது வெறும் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுச்சு. இதனால் பூமிக்கு அடியிலிருந்து வெளிப்பட்ட முழு ஆற்றலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நேரடியாக மேலே இருந்த கட்டடங்களை தாக்குது. ஜப்பான் நிலநடுக்கம் இருக்கு இல்லையா, அது பூமிக்கு அடியில் சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுச்சு. அதனோட சக்தி மேலே வர்றதுக்குள்ளே பூமியினுடைய பாறைகள் இருக்கு இல்லையா, அதுவே அந்த பாறைகளே அதனுடைய வேகத்தை உறிஞ்சி பாதியாக குறைச்சிடும் அதனுடைய வேகத்தை. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உலகிலேயே நிலநடுக்கங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சட்டங்களும் மிக கடுமையானவை. அங்கே இருக்கக்கூடிய சிறிய வீடுகள் முதல் மாபெரும் வானளாவிய கட்டடங்கள் வரைக்கும் அனைத்துமே இந்த நிலநடுக்க தடுப்பு தொழில்நுட்பம் கொண்டு கட்டப்படக்கூடியவை. பூமி குலுங்கினாலும் கட்டடங்கள் ஸ்ப்ரிங் போல வளையும், ஆனால் இடியாது. வெனிசுலாவில் நிலநடுக்க தடுப்பு விதிமுறைகள் மிக குறைவு. பெரும்பாலான உட்கட்டமைப்புகள் அதேபோல் அடுக்குமாடி குடியிருப்புகள் பழைய முறையிலான கான்கிரீட் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்டவை. இந்த மாதிரியான கட்டடங்கள் அதிர்வுகளை தாங்காமல் உடனடியாக உடைஞ்சு நொறுங்கிடும். சுருக்கமாக சொன்னால் ஜப்பான் நிலநடுக்கத்தை எதிர்கொள்ள தன்னை தொழில்நுட்ப ரீதியாக தயார்படுத்தி வச்சிருக்குது. வெனிசுலாவோ எதிர்பாராத உட்கட்டமைப்பு பலவீனம் அதேபோல் மிக குறைந்த ஆழத்தில் அடுத்தடுத்து வந்த இரட்டை அடியினால் நிலகலஞ்சி போயிருக்கு. அதனால தான் ரிக்டர் அளவு 1 இருந்தாலும் பாதிப்பு இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. வெனிசுலாவில் மரணங்கள் குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. உடனடியாக சர்வதேச உதவிகளும் சென்றுகின்றன. அமெரிக்க படைகளும் விரைந்து சென்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய எஞ்சிய மக்கள் உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.